அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாதத்தில் புதன், சுக்கிரன் மற்றும் சூரியனின் பெயர்ச்சிகள் நடக்க உள்ளன. இந்த கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரம் காரணமாக சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரக நிலைகளை பொறுத்தவரை செப்டம்பர் 4ஆம் தேதி சிம்ம ராசியில் புதன் பெயர்ச்சியும், செப்டம்பர் 16ஆம் தேதி அதாவது புரட்டாசி மாத தொடக்கத்தில் கன்னி ராசியில் சூரியன் பெயர்ச்சியும், செப்டம்பர் 18ஆம் தேதி துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமரும் சுக்கிரன், செப்டம்பர் 23ஆம் தேதி கன்னி ராசியில் ஆட்சி பெற்று அமரும் புதன். இந்த கிரக பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையால் புத ஆதித்ய ராஜயோகம், சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் உருவாக இருக்கிறது. சிம்ம ராசி சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான் லக்னத்தில் சஞ்சரிப்பதோடு புதன், சுக்கிரன், சூரியனின் 3 கிரக சேர்க்கை யோகத்தால் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் மன உறுதியுடன் செயல்படுவீர்கள். உங்கள் பணிகளையும் எளிதாக முடிக்க முடியும். சிலருடன் சேர்ந்து கூட்டாக செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலுமே வேகமான முன்னேற்றத்தை அடைவீர்கள். புதிய வேலைகளை திட்டங்களை செயல்படுத்த நினைப்பவர்களுக்கு அதில் முன்னேற்றம் உண்டாகும். தந்தையின் மூலம் நிதி நன்மைகளையும் பெறுவீர்கள். மேலும் பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த சுப காரியங்கள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும். பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மனக்கவலை ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது. வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட அதிக கவனம் செலுத்த வேண்டும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு தேவையான முயற்சிகளிலும் ஈடுபடலாம். அனைத்து காரியங்களிலுமே வெற்றி உண்டாகும். பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படலாம். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடன் இருப்பது நல்லது. அரசாங்க காரியங்கள் இழுபறியாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொன்பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். வீடு மனை வாங்கும் முயற்சிகளும் அனுகூலமாக முடியும். உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பமும் ஏற்படும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யலாம். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும். ஆனாலும் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலம் ஆதாயம் வரும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் குழப்பம், வரவில் தடை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலையும் உண்டாகும். குரு பகவானின் பார்வையால் மாற்றம் ஏற்படும். உடல்நிலையில் முன்னேற்றமும் தோன்றும். தாய் வழி உறவுகளால் ஆதரவு உண்டாகும். எதிர்பார்த்த சந்தோஷமும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் தோன்றும். போட்டியாளர்கள் பாதையிலிருந்து விலகுவார்கள். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும். சூரிய பகவானால் தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு உண்டாகும். உங்களை அலட்சியமாக பார்த்தவர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். ஆகவே செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சங்கடம் விலக ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் ஆசைக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது அவசியம். விவசாயிகளுக்கு விளைச்சலில் லாபம் ஏற்படும். மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் நல்லது. அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் யோகமான மாதம். சுக்கிரன் மாதம் முழுவதும் ஜென்ம ராசிக்குள்ளும் தொடர்ந்து தனஸ்தனத்திலும் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவீர்கள். சமூகத்தின் பார்வைக்கு செல்வாக்கு மிக்கவராகவும் தோன்றுவீர்கள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் காணாமல் போகும். பணவரவும் திருப்தி கொடுக்கும். விருப்பங்கள் எளிதாக நிறைவேறும். ஒரு சிலருக்கு புதிய சொத்தும் வாகனமும் சேரும். ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் உத்தியோகத்தில் பாதுகாப்பு கிடைக்கும். வழக்கில் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகி ஒற்றுமை ஏற்படும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், விவசாயம், உணவகங்கள், செங்கல் வியாபாரம் போன்றவை லாபம் கொடுக்கும். ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக செயல்படுவது நல்லது. அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதால் எதிர்பார்த்த முன்னேற்றமும் தாமதமாக கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்தில் சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்ததாக பாதம் 1 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது. ராசிநாதன் ராசிக்குள்ளாகவே சஞ்சரிப்பதால் எல்லாவற்றிலும் வேகம் இருக்கும். அதிரடியாக செயல்படுவீர்கள். உங்கள் பலம் மற்றவர்களுக்கு தெரிய வரும். அதே நேரத்தில் உங்கள் அவசர செயல்கள் அனைத்துமே உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். சுக்கிர பகவானால் பொருளாதார நெருக்கடியும் விலகும். வரவேண்டிய பணமும் வரும். தடைப்பட்டு இருந்த வேலைகளும் நடக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் பிரபலங்களால் நன்மை ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். குடும்ப சுக சத்ருஸ்தானங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். பணவரவை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உடல்நிலை சீராகும். வழக்கு விவகாரம் சாதகமாகலாம். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். ஒரு சிலர் தலைமையின் பாராட்டிற்கும் ஆளாவீர்கள். விவசாயத்தில் லாபம் தோன்றும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டாகும். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு 1ஆம் இடத்தில் சூரியனும் 12 1ஆம் இடத்தில் புதன் 2 3இல் சுக்கிரன் 3இல் குரு 5இல் சனி என்று கிரகங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு அனைத்து காரியங்களிலுமே வெற்றி உண்டாகும். பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் இருக்கிறது. ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படலாம். அரசாங்க காரியங்கள் இழுபறியாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். வீடு மனை வாங்கும் முயற்சிகளும் அனுகூலமாக முடியும். ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனை ஏற்படலாம் என்பதால் கூடுமான வரை பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவதும் நல்லது. குடும்பத்தில் அடிக்கடி வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும். ஆனாலும் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலம் ஆதாயம் வரும். மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் எடுத்து படிக்க வேண்டியது அவசியம். ஆசிரியர்கள் பாடங்கள் நடத்தும் பொழுது கூர்ந்து கவனிப்பதும் அவசியம். அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 3, 4, 5, 9, 10 மற்றும் 14.
பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு செம்பருத்தி மலர்களால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர பிரச்சனைகள் குறையும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.